ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நைட் கேமிங் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கிரானி 2 கேம் ப்ளே தான் விளாட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்டு அப்படி 4 பேத்துக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் பெல் ஐக்கான ஆளில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இனிமேல் நான் போட போகிற வீடியோவில் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்போ நான் ஏன் இவ்வளோ நாளும் நான் வீடியோ உங்களுக்கு போடல, ஏன் ரீச் ஆகலை உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரீச் ஆகாமலே இல்லை. அதாவது நான் வீடியோ போடல ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 10th வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போலேருந்து நான் வீடியோ போட நிறுத்திட்டேன். 10th வந்துட்டு முடிஞ்சிருச்சு, எனக்கு முழுசாக முடிஞ்சிருச்சு. 10th எக்ஸாம் எஸ்எஸ்எல்சி எழுதினேன். இப்போ தான் போர்டு எக்ஸாம் எழுதினேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினேன். இப்போ தான் நல்ல மார்க் வரும். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் குட் மார்க். ஓகேவா? நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. சரி, நான் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னு இப்போ சொல்லிட்டேன். நீங்கள் ஏன் கமெண்ட் கூட பண்ணல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன் ப்ரோ வீடியோ போட மாட்டீங்க, ஏன் ப்ரோ வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி. கைஸ், என் மேலே இருக்கிற பாஸ் அவ்வளோதான் போல உங்களுக்கு. போங்க கைஸ். சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க, சும்மா சொன்னேன் கைஸ். இப்போ நம்ம வாங்க இந்த கிளவி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்தவனே அடி வாங்கிட்டேன். அதாவது இந்த கேம் ப்ளே எப்படி விளாட்ணுன்னு நான் மறந்துட்டேன். அதனால் போயிட்டு அதை அமுத்தி விட்டு அப்படியே நின்றுக்கிட்டேன். நான் ப்ராக்டிஸ் மோடில், ஏன்னா பழக தோசத்தில் ப்ராக்டிஸ் தான் விளாடுவோம் எப்பயுமே. ஈஸியில் வந்ததே இல்லை, இப்போ தான் வரோம். அதனால் வந்துட்டு பழக தோசத்தில் அப்படியே போய் அமுக்கினேன். பார்த்தா கிளம்பு பின்னாடி வந்து நின்ட்டான். ஓ மை காட் அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. ஓகே, இப்போ நம்ம மேலே ஏறி போய் பார்க்கலாம் கிளம்பு இருக்கிறானா அப்படின்ட்டு. ஓகே, யாரும் இல்லை. இந்த ட்ரா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஓகே, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. என்னடா ஒரு இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சரி, இதுக்குள்ளே என்னடா இது? ஓ, ஸ்பார்க் ப்ளக். சூப்பர். அப்போ நம்ம இன்றைக்கி போட் எஸ்கேப் பண்ணலாம். ஓகேவா? ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிருச்சு. ஓகே, ஸ்பார்க் ப்ளக் இங்கே இருக்கட்டும், நம்ம வெளியில் போவோம். கிளம்ப வர மாதிரி சத்தம் கேட்குது. ஐயோ, ஓ மை காட், எமகண்டம் போகுது. ஐயோ, போயிட்டானா? வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் இருப்போம், அப்புறம் போவோம் நம்ம. ஏன்னா இவன் டக்குன்னு வந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு பின்னாடி வருவான். எப்போ வேணாலும் உனக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது. ஆனால் திடீர்னு அந்த சர்ப்ரைஸ் அப்படிமா. ஓகே, வந்தாலும் நம்ம எப்பயுமே பார்த்து உஷாராக தான் போகணும். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? டோர் லாக். யூஸ்லெஸ். இந்த டோர் லாக் தேவையே இல்லை நம்மளுக்கு. இது ஓகே, அது வேணாம், அங்கேயே இருக்கட்டும். ஓகே, இங்கே கிளாக்கில் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஓ மை காட், கிளவி கைஸ், கிளவி ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் நான். இப்போ தான் கிளம்ப வரான். ஓகே, எப்போ இருந்து இந்த வழியை தான் போயாகணும். ஏன்னா அந்த பக்கெட்டு கிளவி, இந்த பக்கெட்டு கிளவன், எந்த பக்கெட்டு போனாலும் கண்ணி வெடிக்கிற மாதிரி எங்கிட்டு போனாலும் நம்மளுக்கு ஆபத்து தான். ஓகேவா? சரி, நான் அப்படியே உஷாராக வந்து பெட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு பின்னாடி வந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு அடித்தாலும் அடிப்பான். ஆக்சுவலி சர்ப்ரைஸில் அது ஆஹா ஐ சி யூ அப்படின்ட்டு வந்து அடிப்பான். அதனால தான். சரி, ஓகே, இப்போது போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபுட் ஸ்டெப் கேட்குற மாதிரி இருக்குதுங்க. இல்லையா? சரி, போவோம். இப்போதைக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் வழியாக போயிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மோஸ்ட்டாக க்ரோபர் தான் இருக்கும். எங்கடா க்ரோபர் அக்கானா? என்ன வச்சுருப்பானுங்க அங்கே? தூரத்தில் பார்த்தா என்னமோ ரெட் கலர் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு டோர் ஹேண்டலாக இருக்கலாம் மேபி. ஓகேவா? டோர் ஹேண்டலாக தான் இருக்கும். ஓகே, இப்போது என்னென்னு பார்க்கணுமே அதை வேறு நான். ஸோ அந்த கேட்டு வேறங்க போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இது என்னது? ஓ, கேசோலின். சூப்பருங்க, நமக்கு போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு எல்லாமே கிடச்சிட்ருக்குது இப்போதைக்கு. ஓகே, தள்ளி விட்டேன். கிராணிக்கு வேறு சத்தம் கேட்டுருவோம். அவன் வருவா. இப்போது கீழே போய் ஒழிஞ்சிக்கலாம். இது கீழே வராளா? ஓகே, அங்கே வந்துட்டுருக்குறா. ஓகே, அப்படியே போகிறா. அங்கே போய் நிற்கிறா. கிளவி. நான் இங்கே கீழே ஒழிஞ்சிட்ருக்கேன், அது கூட கண்ணுக்கு தெரியல. சை, இதெல்லாம் என்ன கிளவியோ. ஓகே, இப்போ செக்யூரிட்டி ரூம் திறந்து நம்ம மேலே போய் என்ன பண்ணலாம்? மேலே நம்ம போட் எஸ்கேப் தான் இன்றைக்கி பண்ணுறோம். ஓகே, கேஸ்லின் கிடச்சிருச்சு, ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிருச்சு. ஓ மை காட், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்நேரம் அடி வாங்கியிருப்பா அவகிட்ட. ஓகே, அவள் போட்டும், அவர் இழி பிடிச்சிக்கிட்டு போகிறா. பரவாயில்ல, போகட்டும், அப்படியே போகட்டும். ஓகே, நம்ம என்னென்னா இப்போது என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? ஐயோ, மறந்துட்டேனே என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்ட்டு. போட் எஸ்கேப்புக்கு வந்து நம்ம கேஸ்லினும் ஸ்பார்க் ப்ளக்கும் எடுத்தாச்சு. இப்போ என்ன? கிளவி இன்னைக்கு செத்துட்டா. ஓகே, இன்றைக்கி கிளவி எங்கள் இலை தான் சாவ போகிறா. ஆக்சுவலி கிளவி மட்டும் இல்லை, கிழவன் தான். ஓகேவா? அப்புறம் கிழவன் ஏன்டா என்னைய மட்டும் சொல்லணும், கோச்சுக்கு போகிறான். ஓகே, ஹெலிகாப்டர் மேன் எதுக்கோ படித்து வச்சுக்குவோம். ஏன்னு தெரியுமா? இப்போ திடீர்னு ஏதோ ஒரு பொருள் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு போட் எஸ்கேப்புக்கு. அப்படிங்கிற சமயபட்சத்தில் நம்ம வந்துட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கு தேவையான பொருள் என்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்சல்யூட்லி ஐ ஹேவ் நோ ஐடியா. ஓ மை காட், கிளவி பாட்டாங்க நம்மளையே. ஓகே, கிளவி ஃபஸ்ட் டைம் பாட்டா நம்மளையே. அதாவது ஃபஸ்ட் டைம்னா உடனே நீங்கள் வந்து வேறு மாதிரி திங்க் பண்ணாதீங்க. அதாவது இந்த கேம் வந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ பாட்டாங்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ கிளவங்கிட்ட நான் 2 தாட்டி மாட்டிட்டேன். அசிங்கமாக இருக்குது. ஓகே, கிளவிங்க நிற்கிறா. கை மட்டும் தெரியுது செவ்வறு வழியாக. ஓகே, போயிட்டாவ. இப்போ நம்ம இந்த வழியாக போயிட்டு கிளவி போட்டு தரலாம். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம இதை எடுக்கலாம். ஐயோ, சீக்கிரம். ஏய், ஓம்பா சாமி,
ஜஸ்ட்டு மிஸ்ஸு கிட்ட வந்துட்டான். நான் கொஞ்சம் கிட்ட வந்திருந்தானே செத்துருப்பேன் நான். ஓகே சுற்றி சுற்றி போவோம். விரட்டுறா, என்ன பண்ணுறேன்னு தெரியல. இங்கே வேறு ட்ராப் வேறு போட்டு வச்சுட்டு போயிருக்கா. கிளவி எனக்கு நீ ட்ராப் போடுற, ஆனால் இப்போ உனக்கு நான் இப்போ பாரு, இப்போ உனக்கு தெரியும். ஓகே ஷார்ட்கன் நோட் பண்ணியாச்சு. இப்போ வரட்டாவ அப்போ இப்போ இவளுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ட்ராப் எடுத்துருவோம். ஏன்னா டக்குன்னு இங்கிட்டு ஓடி வரும்போது நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான். ஓகே கிளவி வா 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 சீக்கிரம் வா வா வா. ஓகே அங்கே ஒரு ட்ராப் போட்டு வராங்க. கிளவி எனக்கே நீ ட்ராப் போடுற. ஓகே இப்போ கிழவனை கூப்பிடுவோம். கிழவா எங்கடா இருக்கிற? கிழவா கிழவனை காணாங்க. வந்துட்டான் வா வாக்கில் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்க்கெல்லாம் வா வா. அப்படி கரெக்டாக போய் அடிச்சிருச்சா? கரெக்டாக தான் போய் அடிச்சிருக்கோம். ஓகே கிழவனுக்குலாம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கிழவன் அப்பப்போ சீட்டிங் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாத எனக்கு தெரியும். சூப்பருங்க, போட் கீ கிடச்சிருச்சு. பேசவே போட் கீ கிடச்சிருச்சு. இனி எல்லாமே கிடச்சிருச்சு நம்மளுக்கு. போட் எஸ்கேப்புக்கு தேவையானது பூராமே. இப்போ நம்மளுக்கு ஒன்று தான் தேவை, பேட்லாக் கீ. அந்த பேட்லாக் கீ எங்கே இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒரு ஓல்டு பிளேயர், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பேட்லாக் எங்கே இருக்குன்ட்டு. ஓகேவா? இதுக்குள்ளே சேஃப் கீ. ஓகே சேஃப் கீக்குள்ளே என்ன இருக்குது? மேபி இருந்தாலும் இருக்கலாங்க. ஏன்னா திடீர்னு சில டைம் போட் ஸ்டேரிங் வீல் எங்கே இருக்குன்னா மேலே தான் இருக்கும். மேலே வந்துட்டு ஹெலிகாப்டர் ரூம் ஷார்க்கெட் ஒன்று இருக்கும். அங்கே போய் பார்த்தோம்னா இருக்கும். ஓகே இது ஓப்பன் பண்ணிடலாம். அடச்சி டோர் ஹேண்டில் கிடச்சிருக்கு. சரி பரவாயில்ல, இதையும் போட்டு வச்சுருவோம். ஏன்னா சப்போஸ் பேட்லாக் கீ கிடைக்காத சமயபட்சத்தில் அதை போய் எடுத்து யூஸ் பண்ணலாம்ல. எப்படி நம்ம ஐடியாலாம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா புல்லட்டை லோட் பண்ணி மேலே இருக்கிற அந்த கேஜ் அன்லாக் பண்ணி உள்ளே போயிட்டு பேட்லாக்கியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம போட் எஸ்கேப் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிழவி வந்துட்டான்னு பார்த்துட்டு போகணுமே. ஏன்னா திடீர்னுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம இவங்க வந்துட்டாங்கனாவே நம்மளுக்கு ஒரு குறுக்கல் தடை தான். ஓகேவா? அதனால் வரல, பார்த்தாச்சே வரல. தொண்டை வர கட்டிக்கிச்சு. எனக்கு கொஞ்சம் கோல்டு வைஸ், அதனால் என் வாய்ஸ் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். என் பழைய வயசு இன்னும் திரும்பலை. கோல்டு சரியானாலும் என் பழைய வயசு திரும்பிடும். ஓகே போட் ஸ்டீரிங் சொன்னான்ல, எப்பயுமே இங்கே தான் இருக்கும். ஃபஸ்ட் இங்கே ட்ராப் பண்ணிடுவோம். ஓகே கீழே போய் விழுந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரெட் கலர் பட்டனில் ஒரு சுட்டோம்னா ஒரு சின்ன கேஜ் ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு அங்கேருந்து ஒருத்தன் வருவான். ஓகே ஃபஸ்ட்டு இது எடுப்போம். வெயிட் பண்ணுங்க. ஓகே இது திறந்து பார்ப்போம். ஓகே இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஓகே டக் டேப்பு ஓகே இங்கே இருக்கட்டும். ஏன்னா ஹெலிகாப்டர் ரூம் இங்கே தான் இருக்குது. அப்படியே வந்து இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா சரி சந்தோஷம் தான். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கிழவங்க வந்துட்டாங்களா வரலையா எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. ஓகே இங்கே குதிச்சாச்சு கரெக்டாக. இத்தனை ஓகே போகிறேன்னு எனக்கே தெரியல. வாயிலிருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறதுனால என்ன பேசணும் எப்படி பேசணுன்னே மறந்துட்டேன் நான் கம்ப்ளீட்டாக. ஓகேவா? ஓகே இப்போ கிழவங்க வந்துட்டாங்களா வரலையா பாருங்கள். இப்போ கூட ஓகே போடுறேன். ஸோ சரி கிழவிங்க வரல இன்னி. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கீழே இந்த ஷாட்கனை போட்டு எடுக்கிறேன். ஓகேவா? அவங்களுக்கு புரிஞ்சா இப்போது கீழே போட்டு எடுத்தேன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன் நான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கிளவி வந்துட்டானா பாருங்கள். நெத்தியில் ஒரு போட்டு வச்சல கிளவிக்கு வாயில் போடும். ஓகே சூப்பர். இப்போ வந்துட்டு என்னென்னா நம்ம கிழவனை வர வைக்கலாம். கிழவனை வர வைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஈஸியாக வர வச்சால கிழவனை தான். இப்போ பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் வருவான் பாருங்கள். கிளவி செத்துனானே கிழவ தானாக வருவான். பாருங்கள் இப்போ பாருங்கள் வந்துட்டா பார்த்தீங்களா? ஓகே கிழவனை ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். போச்சு, மிஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டான். தொடையில் விழுந்துருச்சு. சரி ஓகே இப்போ கட்டிங் பிளர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மேலே இருக்கிறத கட் பண்ணி எடுப்போம். எடுத்ததுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. எனக்கே தெரியாது. பேட்லாக் இருந்தாலும் இருக்கலாம், மேபி ஸ்டன்கன் இருந்தாலும் இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஸ்டன்கன் அதுக்குள்ளே சில தாட்டி வச்சாலே வைப்பானுங்க. ஓகே இது ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் டேய் யார்ரா நீ? ஐயோ டக்குன்னு ஜம்ஸ்கேர் ஆகிட்டேங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இவன் நம்மளை போட்டுருவானு நினச்சேன். நான் மறந்துட்டேங்க இந்த கேம் பிளேவே. நான் ஃபுல்லாக மறந்துட்டேன். அப்படியே தெரிஞ்சது மட்டும் வச்சு விளையாண்டுருக்கிறேன். ஓகே மாஸ்டர் கீ கிடச்சிருக்கு. பேட்லாக் கீ கிடச்சிருச்சு. தெரியாமல் கீழே விட்டாங்க. அந்த கீழே ஒரு 4 டைம் கீழே ஆடடே. ஐயோ ஏனி தெரியாமல் அமுத்திட்டனே. இவன் மறுபடியும் கீழே குதிக்கும். ஏன்னா இவன் 4 டைம் கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களே, அவ்வளோதான் அவுட் ஆயிடுவான். அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுவான். ஏன்னா ஏனி விட்டு கூட கீழே இறங்க தெரியாதா ஜென்மமாடா நீ. சரி விடுங்க, என்னமோ ஒன்று கேம் முடிச்சா போதும் நம்ம. ஓகே இப்போ நான் அந்த பேட்லாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கீழே போட போகிறேன். இங்கே தான் போட போகிறேன். போடு கீழே. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பேட்லாக்கி கீழே போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம கேஸ் கேன். அதாவது கேஸ் கேன்னா ஒன்றும் இல்லை, கேசோலின் தான். ஓகே
கேசோலின் முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே போட் கீ இருக்குது. ஃபஸ்ட்டு போட் கீ எடுத்துகிட்டு போய் நாங்கள் போட்டுருவோம். எனக்கு என்னமோ கிளம்பி வர மாதிரி சவுண்டு கேட்குது. ஓகே வரல நீ, சரி பிரச்சனை இல்லாத வரைக்கும். கேஸ் கேன் ஃபஸ்ட்டு போய் எடுக்கணும். இங்கே இருக்கும், இந்த பாதாள சுரங்கத்தில் இருக்கும். ஓகேவா, அங்கே போயிட்ட தெரியாமல். பாதாள சுரங்கம் இங்கே இருக்குது. ஓகே எடுத்தாச்சு. இப்போ அதை போயிட்டு கீழே போட்டு எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டு என்ன பண்ண போகிறோம், போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகேவா, எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்து கீழே போடுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டான். அதனால ஐயோ பாய் பாய் டாட்டா குட் பாய் கயா. சை சரிமோ, ஏசி மோடில் டே 3 கேவலமாக இருக்குது. சாரி எஸ் மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு கேம் பிளே நான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா? ஆஹா கிடையாது. நான் இப்போ போயிட்டு இந்த கிளவியை பழி வாங்க போகிறேன். இதுக்காண்டி இன்னொரு கேம் பிளேலாம் எடுத்துலாம் நான் போட மாட்டேன். எனக்கு அவ்வளோ டைமு பொறுமையில் இல்லை. ஓகேவா, ஓகே இதெல்லாம் இங்கே இருக்கட்டு. இங்கே என்ன எடுக்கலாமா வேணாமா? வேணாம், இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். கிளவி என்னை அடிச்சால வெயிட் பண்ணுங்கள். இவளை இன்றைக்கி போடாமல் நான் போக மாட்டேன். இவளை போடாமல் நான் போக மாட்டேன். ஓகேவா, இருங்க வரட்டும், கிளவி வரட்டும். கிளவி வேர் ஆர் யூ? கிளவி வேர் ஆர் யூ? கம் ஹியர் கமான் கிளவி. இருங்க வருவா தானாக வருவா. இருங்க தள்ளி விட்டா வருவா. ஓகே கீழே தள்ளி விட்டாச்சு. இப்போ கிளவி வருவா. இந்த சத்தத்தை கேட்டு கன்ஃபார்ம் வருவா. இன்றைக்கி அவள் செத்தா என் கையில் தான் அவளுக்கு சாவின் எழுதிருச்சு. இன்றைக்கி அவள் செத்தா. வாடி கிளவி வா. என்னை வா நீ அடிக்கிற? சீட்டிங் வேறு இதில் தெரியாமல் புல்லட் மிஸ் ஆகிடுச்சு. இல்லைன்னா செத்துருப்ப நீ. கிளவி உனக்கு இருக்குது. கிளம்பி வேறு பின்னாடியே வந்துட்டானே போட்டதுக்கு. ஓகே இப்போ கிளம்பி வேறு பின்னாடியே வந்துட்டான். ஐயோ புல்லட் வரலையே. ஐயோ புல்லட் எங்கே இருக்கும்? மை காட், புல்லட் இல்லையே, இங்கே இல்லை. அங்கே இருக்குது புல்லட், கிடச்சிருச்சு. ஓகே புல்லட் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்குவோம். கிளம்பி வரட்டும், வெயிட் பண்ணி. இதுக்குள்ளே ஸ்டன்கன் இருக்கா? ஸ்டன்கன் எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்கி மேலே அதனால் ஸ்டன்கன் உள்ளே வைக்கல போல். இப்போது கிளம்பி வரட்டும். கிளம்பனையை போட்டு தள்ளிடுவோம். கிளம்பனையை போட்டு தள்ளியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ நம்ம அடுத்தது என்னென்னா, இப்போது இவங்களெல்லாம் போட்டு தள்ளியாச்சு. இப்போ நம்ம மேலே போயிட்டு போட் ஸ்டீரிங் வீல் அதை எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா, அதை எடுத்தாச்சு. ஓகே எடுத்தாச்சு. இப்போது நம்ம போயிட்டு கீழே போட்டோம்னா வேலை முடிஞ்சு அவ்வளோதான் கைஸ். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆக போகிறோம். எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகேவா, தள்ளுறாங்கிட்டு. ஓகே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் இந்த கேஸ் எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா எல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா, ஒன்றா எடுத்தால் மண்டேலே வந்து பின்னாடி வைப்பான் அதுக்கப்புறம் கிளவியும். அதனால் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு எல்லா பொருளும் எடுத்துகிட்டு கீழே போட்ட பொருளெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஒன்று அன்லாக் பண்ணிடுவோம். இதை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு கேட் அன்லாக் பண்ணிடுவோம். கேட் அன்லாக் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது போட் ஸ்டீரிங் வீல் எடுத்துகிட்டு வந்து போட் ஸ்டீரிங் வீல் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம ஃபஸ்ட்டு. இங்கே இருக்குது. ஓகே இது இங்கே வைக்கலாமா? என்னடா வைக்க முடியல? ஐயோ ஓகே உட்காந்து வைக்கணுமா? சரி, திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஓகே கேஸ் கேன் இங்கே இருக்கா? கேஸ் கேன் இங்கே இருக்குது. அதாவது கேஸ்லேருந்து தான் கேஸ் கேனுங்கிற அவ்வளோதான் கைஸ். ஓகேவா, சரி. அதாவது கைஸ் அடுத்தது கிராணி சாப்டர் 3 போடலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. கிராணி சாப்டர் 3 வேணும்னா கிராணி சாப்டர் 3ன்னு போடுங்க. கிராணி சாப்டர் 3 வேணாம் எனக்கு இதோட போதும் அப்படின்னா, இது கேம் போர் அடிக்குது அப்படின்னா போரிங் அப்படின்னு போட்டு போயிருங்க. ஓகேவா, அதாவது நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன், நீங்கள் போட்டு போங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஸ்பார்க் ப்ளக் எடுக்கிறோம். ஸ்பார்க் ப்ளக் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சொருவிடுவோம். வெயிட் பண்ணுங்கள், சொருவியாச்சு. அடுத்து நம்ம போட் கீ எடுத்துகிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு போட் கீ. ஓகே இது இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் ஸ்டார்ட்னு கொடுத்தோம்னா ஸ்டார்ட் ஆகாது. சம்திங் மிஸ்ஸிங்னு வரும். வெயிட் பண்ணுங்கள், நம்ம இப்படியே போனால் நல்லா இருக்காது. எதாவது பண்ணிட்டு தான் போவோம். ஃபஸ்ட்டு கிராணி கூப்பிடுவோம். எதாவது பண்ணுறோங்கிற பேரில் போய் அவுட் ஆகிட போகிறோம். அதனால் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவோம். என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த கீழே போட்டு கிராணி கூப்பிடுவோம். நம்ம கிராணி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். ஓகே கிராணி வந்துட்டா ஓகே. ஏன்னா நம்ம திரும்பி வருவேன் நான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க. ஓகே கேஸ், அதுவரை உங்கள்கிட்ட இருந்த விடைபெறுகிறேன். நான் உங்கள் தருண்குமார். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பாய்.